கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குன்னத்தூர் கிராமத்தில் 2 நாட்களாக பித்தளை குடம் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை திருடி சென்ற இளைஞரை பொதுமக்கள் பிடித்து மின்கம்பத்தில் கட்டி வைத்து தர்மஅடி கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிராம மக்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே திடீரென பெய்த மழையால் ஆலத்தூர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சிமெண்ட் தரைத்தளம் இல்லாமல் 5000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து வீணாக்கும் அவலம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் சிமெண்ட் தரைத்தளம் அமைத்து நெல் மூட்டைகளை பாதுகாத்திட வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் ஆனைமலை பகுதியில் பண்ணை வீடுகளில் நடைபெறும் கொள்ளை சம்பவங்கள் குறித்து கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. குறிப்பாக கொங்கு மண்டலத்தை குறிவைக்கும் கொள்ளையர்களால் தனியாக உள்ள பண்ணை வீடுகள் மற்றும் ஆள் அரவமற்ற வீடுகளில் உள்ளவர்கள் ஆங்காங்கே சிசிடிவி கேமராக்களை பொருத்த வேண்டும் என பல அறிவுரைகளை வழங்கினார். கோவை மாவட்டத்தில் குற்றங்களை தடுப்பதற்காக தொடர்ந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வந்துட்டுருக்கோம். அதன் சார்பாக இன்று ஆனமலை ஏரியாவில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பொதுமக்களுடைய சேர்ந்து நடத்தப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் குற்றங்களை தடுக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றத பற்றி ஒரு டீட்டெயில்டாக அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அதில் குறிப்பாக தனியாக பண்ணை வீடுகளில் தங்கியிருக்கவங்க, குறிப்பாக முதியவர்கள் அவங்க வீட்டில் கேமரா போடணும், சஃபிஷியன்ட் லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் செய்யணும், பர்க்லரி அலாரம் அதை ஃபிட் பண்ணலாம், அப்புறம் காவல் உதவி அப்ளிகேஷன்ஸ் அதை அவங்க லவுட் யூஸ் பண்ணலான்றது, ஃபென்சிங் போடுறது, இந்த மாதிரி முக்கியமான குற்றங்களை தடுக்கிறதுக்கு அவங்க சைட்லேருந்து என்னென்னலாம் பண்ணலான்ற விஷயங்களை அவங்களுக்கு அறிவுறுத்திருக்கோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே டாப் ஸ்லிப்பில் தமிழ்நாடு ட்ரெக்கிங் திட்டத்தின் கீழ் டாப் ஸ்லிப்பில் ட்ரெக்கிங் சென்ற கேரள மருத்துவர் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு வந்த ஆனைமலை காவல் நிலைய போலீசார் சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். கோவை மாவட்டம் கருமுத்தம்பட்டியில் உள்ள தன்னார்வ அமைப்பினர் டர்ஃப் மைதானத்தில் 2வது ஆண்டாக தசைநார் சிதைவு நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் கிரிக்கெட் போட்டி நடத்தி சிகிச்சைக்காக நிதி சேகரித்தனர். நிதி திரட்டுவதற்காக இந்த கிரிக்கெட் போட்டியை 2வதாக நடத்தி இதன் மூலம் கிடைக்கும் நிதியை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் சிகிச்சை மற்றும் வாழ்வை மேம்படுத்த முழுமையாக வழங்குவோம் என்று இன்ஃப்ரா அமைப்பை சேர்ந்த நிர்வாகி தெரிவித்தார். எங்க கிளப்பினுடைய இன்ஃப்ரா டர்ஃப் கிரிக்கெட் போட்டி இது 2வது செஷன். இதில் கிட்டத்தட்ட 16 அணிகள் இன்னைக்கு கலந்துக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் மஸ்குலர் டைஸ்ட்ராஃபி என்னுடைய தசை சிதைவு நோய் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அது மட்டுமல்ல, ஸ்பெஷல் சில்ட்ரனுடைய ஸ்கூல் எஜுகேஷனுடைய சப்போர்ட்டுக்காக எங்கள் பிரசிடென்ட் சொன்ன மாதிரி லாஸ்ட் இயரில் நாங்கள் கிட்டத்தட்ட 2,25,000 MRC அப்படிங்கிற ஒரு NGO மூலமாக நாங்கள் இந்த 9லிருந்து 10 குழந்தைகளுக்கு நாங்கள் உதவி இருக்கிறோம். 1000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு மனு கொடுக்கும் போராட்டத்தை மேற்கொண்டதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பான சூழல் உருவானது. கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த நிறுவனம் மாற்றப்பட்டுள்ளதால் சம்பளம் உட்பட எதையும் தெரிவிக்காமல் இருப்பதை கண்டித்து தீர்வு காண வலியுறுத்தி ஏற்கனவே வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்ற நிலையில் கூடுதலாக போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறவங்க வெளியூர்ல இருந்து ஆளுகள் இறக்குறாங்களாமாங்க. நாங்கள் இந்த வேலைக்கே செஞ்சுட்டு இருக்கிறோங்க காலம் முழுவதும். இவங்க சம்பளம் சேர்த்தரன்னு சொல்கிறாங்க. சரி, நாங்களும் அதுக்கு ஒத்துழைச்சி தான் நாங்களும் வந்ததுங்க. இப்போ என்னென்னா வெளியிலிருந்து ஆளுகளை கொண்டு இறக்குறாங்களாமாங்க. நாங்கள் 721 ரூபா கேட்டோங்க. எப்போவா சொன்னதுங்க, அது இன்னும் நிறைவேற்றலைங்க. அதுக்கு வேண்டி இப்போ போராட்டம் பண்ணிட்டு பர்மனெண்ட்டுக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காலியாக உள்ள ஊரக உள்ளாட்சி பதவிகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான கலைச்செல்வி அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வெளியிட்டார். மேலும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படும் இறுதி நாள் வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல் போன்ற பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 42வது வணிகர் தினத்தை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டது. மருந்து கடைகள் மற்றும் பால் விநியோகம் செய்யும் கடைகள் மற்றும் வழக்கம் போன்று செயல்பட்டன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள பழங்குடியினர் கிராமத்தில் 5 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்த
பட்டதாரி வாலிபர் கைது செய்யப்பட்டார். குழந்தைகள் நல பாதுகாப்பு துறையின் உதவியுடன் சிறுமிகள் அளித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மகாலட்சுமி வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்தார். புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் அரை நிர்வாண போராட்டம் நடைபெற்றது. இதில் குளத்தூர் அருகே லட்சுமணப்பட்டியில் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டு வரும் தனியார் சோலார் பிளான்ட்டை தடுத்து நிறுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி போராட்டம் நடைபெற்றதாக தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க மாநில தலைவர் ஐயாக்கண்ணு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். நிலத்தை வாங்கி போட்டு நாங்கள் வேணான்லாம் சொல்லல. ஆனால் ஒரு நிலத்தை வாங்குறாங்க, நடுவில் 10 ஏக்கர் நிலம் இருக்குது, விவசாய நிலம், பட்டா நிலம், அதையும் வேலி போடுறாங்க. சத்திரம்னு ஒன்று இருக்குது, அது அந்த காலத்தில் ஜனங்களுக்கு சோறு போடுறதுக்காக இருந்தது. அந்த இடத்தையும் மறித்து அவன் பாட்டுக்கு போடுறாங்க. அதை உழுவுற ஒரு ஆள்னா யாரோ ஒரு ஆள்கிட்ட காசை கொடுத்துட்டு நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இது ஜனநாயக நாட்டில் நியாயமா? 4 மாதம் மேலே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம். கலெக்டர் அம்மா சொன்னாங்க, நீங்கள் போங்க, நாங்கள் லைசன்ஸ் தரமாட்டோம், உங்களுக்கு எந்த இடைஞ்சல் இருக்காதுன்னாங்க. அதனால் இங்கே நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் எங்களுக்கு ஒன்று அதை நிறுத்துங்க, இல்லையா எங்களை ஜெயிலில் கொண்டு போடுங்க தான் இங்கே வந்திருக்கோம். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த தண்டலம் பகுதியில் கடலூருக்கு செல்ல சிமெண்ட் கலவை ஏற்றி வந்த கனரக டேங்கர் லாரி தடுப்பு சுவரில் மோதி கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதில் ஓட்டுநர் மணிலால் அதிர்ஷ்டவசமாக சிறிய காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் பெரியபாளையம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கிரேன் மூலம் லாரியை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் அடுத்த அரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சேகர் என்பவர் பூண்டி ஏரியில் மீன்பிடிக்க சென்றபோது சூறாவளி காற்றில் சிக்கி காணாமல் போன நிலையில் சேகர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து பெண்ணலூர்பேட்டை காவல்துறையினர் சேகரின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே பூவனூர் கிராமத்தில் ஆலமரம் ஒன்று கனமழை காரணமாக சாலையில் சென்று கொண்டிருந்த கார் மீது விழுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் காரில் பயணித்த விருத்தாச்சலம் மாவட்டத்தைச் சேர்ந்த தினேஷ் பாபு குடும்பத்தினர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் தீயணைப்பு துறையினர் சாலையின் குறுக்கே விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் வர்த்தக சங்கம் சார்பில் வணிகர் தின விழா வர்த்தக சங்க கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பின்னர் புவனகிரி கடைவீதியில் நடைபயணமாக வந்து காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கப்பட்ட நிலையில் இதில் வர்த்தக சங்க புவனகிரி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் காஷ்மீர் மாநிலம் பஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராம்நகர் அண்ணா சிலை முன்பு மாவட்ட தலைவர் வி நாராயணன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வணிகர் தினத்தை முன்னிட்டு போச்சம்பள்ளி, பர்கூர், காவேரிப்பட்டினம், சூளகிரி போன்ற பல்வேறு பகுதிகளில் கடைகள் மூடப்பட்டுள்ளது. மேலும் அத்தியாவசிய தேவை பொருட்களான மருத்துவமனை, மருந்தகம், பெட்ரோல் நிலையம், குடிநீர், பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் கடைகள் மட்டும் இயங்கி வருகிறது. சென்னைக்கு செல்லும் தமிழக ஆளுநர் RN ரவிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம்பகவத் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் ஆகியோர் புத்தகம் வழங்கி கௌரவித்து வழி அனுப்பி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் RN ரவி விமானம் மூலம் சென்னை செல்வதற்காக தூத்துக்குடி வாகைக்குளம் விமான நிலையம் வருகை தந்தார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த ஜலகண்டாபுரம் ரோட்டரி சங்கம் சார்பாக சமூக சேவைக்கான விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பணியாற்றி வரும் சிறந்த ஆசிரியர்கள் மற்றும் அரசு மருத்துவ பணியில் பணியாற்றும் செவிலியர், சமூக சேவை செய்து வரும் இளைஞர்கள் ஆகியோர்களுக்கு சமூக சேவைக்கான விருது வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். வணிகர் தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு நகர் முக்கிய வணிக வீதிகளில் மற்றும் பஜார்களிலும் உள்ள 2000க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டுள்ளது. இதனால் கடை வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில்
அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் MRF தொழிற்சாலை முன்பாக நுழைவாயில் கூட்டம் நடத்த சென்ற அதிமுக முன்னாள் அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரி, MLA ரவி மற்றும் அதிமுக நிர்வாகிகளை போலீசார் கைது செய்தனர். ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நிரந்தரம் மற்றும் சம்பள உயர்வு உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அதிமுக அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் இன்று நுழைவாயில் கூட்டம் நடத்தப் போவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இளங்கானூர் கிராமத்தில் அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் திடீரென நேற்று பெய்த மழையில் 500க்கும் அதிகமாக நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமாகின. அரசு கொள்முதல் நிலையத்தில் நெல் மூட்டைகளுக்கு என பராமரிப்பு குடோன் இல்லாததால் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் நடைபெறுகின்றன என வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே நேற்று இரவு திடீரென பெய்த கனமழை காரணமாக அரசு பேருந்து ஒன்றில் மழைநீர் உள்ளே கொட்டும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த பயணிகள் அவதிக்குள்ளான நிலையில் அரசு பழுதான பேருந்துகளை நீக்கி புதிய பேருந்துகளை இயக்க பொதுமக்கள் மற்றும் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே இளங்கியனூர் கிராமத்தில் திடீரென பெய்த மழையால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 10,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. இதனால் வேதனையடைந்துள்ள விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசு அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இங்கே இருக்கிற சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சுற்றி ஒரு 10 ஊருக்காக தான் நாங்கள் வருஷம் கொண்டு வருவோம். இந்த வருஷம் என்ன ஆகிப்போச்சுன்னு அரசு அமைக்கும். இந்த வருஷம் என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டிங்கன்னா எதிர்பாராத விதமாக நல்லூர், நகர், ஐவதுகுடி, வலச இவங்க இந்த பக்கத்து விவசாயிகள் வந்து பின்பட்டத்தில் நடவு நட்டதுனால எதிர்பாராதமாக ஒரு 20 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த சென்டர் இல்லாமல் இளைஞர் இல்லாத பக்கத்தில் பிஞ்சனூர், வயலூர், பரூர் போன்ற ஊர்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தை அரசு மூடினதுனால எல்லா நெல்லும் அங்கே இருக்கிற விவசாயிகளும் கொண்டு வந்து இங்கே நெல்லை கொண்டு வந்து போட்டாங்க. எதிர்பாராதமாக மழை பெஞ்சதுனால இங்கே ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு. இப்போ தண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே உணவகத்தில் உணவருந்த வந்த ஓய்வு பெற்ற PSNL அதிகாரியிடம் 12.5 பவுன் தங்க நகை திருடு போயுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் புகாரின் அடிப்படையில் CCTV காட்சிகளை கொண்டு வடலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபரை தீவிரமாக தேடி வருகின்றனர். அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் காஞ்சிபுரம் கிழக்கு ராஜ வீதியில் உள்ள பூ மார்க்கெட் பகுதியில் திண்ணை பிரச்சாரம் இன்று நடைபெற்றது. இதில் பூ வியாபாரிகளுக்கிடையே தற்போதைய தமிழக திமுக அரசு மீது நிலவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் ஆட்சி மாற்றத்தின் தேவை குறித்து விளக்கும் துண்டு பிரசுரங்களை முன்னாள் அமைச்சர் V. சோமசுந்தரம் வழங்கினார். செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அடுத்த முகையூர் கிராமத்தில் உரியவருக்கு நஷ்ட ஈடு வழங்காமல் அவரது உறவினருக்கு நஷ்ட ஈடு பணத்தை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் வழங்கியதாக பாதிக்கப்பட்ட முதியவர் வேதனை தெரிவித்துள்ளார். மொகையூர் பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்டு வரும் சாலை விரிவாக்க பணிக்கு ரவி என்பவருக்கு சொந்தமான இடம் சாலை பயன்பாட்டிற்கு வந்த நிலையில் அதற்குரிய நஷ்ட ஈடை அவருக்கு வழங்காமல் அவரது உறவினருக்கு நெடுஞ்சாலைத்துறையினர் அளித்துள்ளதாக காவல்துறையில் புகார் கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என முதியவர் வேதனை தெரிவித்துள்ளார். ஈஸியாக இப்போ வந்து இந்த மண் எடுத்ததுனால இடம் எடுத்ததுனால எல்லாமே போயிடுச்சுங்க. இந்த வீட்டுக்கு காசு போடாமல் தவறுதலாயிடுச்சு. அது அந்த காசை இந்த வீட்டுக்கு என் காசு போட்டது வந்து என் பேரில் போடலைங்க, என்னுடைய தம்பி ஒய்ஃப் பேரில் போட்டாங்க. அதனால் அவங்கள்ட்ட அந்த காசை வாங்க முடியல. அவங்க ரொம்ப ராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி எனக்கும் இதில் பங்கு உண்டு அப்படின்ட்டு முதல்ல வந்த காசை எல்லாருக்கும் நான் சராசரியாக எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுத்துருங்க. நானும் அந்த 8 லட்சம் தான் எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் அதுதான் நான் பங்கிட்டு கொடுத்தேன். கடைசியில் இப்போ நான் கட்டி வசித்த வீடு அதே அந்த தம்பி வைப்பு சொன்னாங்க, இல்லை அவர் கட்டி வாழ்ந்த வீடு தான், அவருக்கு தான் காசு அப்படின்னு சொன்னவங்க இப்போ தர மறுக்கிறாங்க. நான் கூவத்தூர் ஸ்டேஷன்லேயும் மனு கொடுத்துருக்கேன். அவங்களும் வந்து எனக்கு CSR போட்டு கொடுத்துருக்காங்க. நான் கேட்குறேன்னு சொன்னாங்க அதிகாரிங்க. அவங்க இன்னமும் அதை கேட்கல.
கேட்டு சொல்கிறேன், இதுக்குள்ளே ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் ஒரு 4 நாளில் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. இன்னும் அதுக்கு எதுவும் என் கைக்கு வரல, எந்த செய்தியும் இல்லை. இவங்க வந்து எதையுமே கேட்காம கொள்ளாமல் இப்படிலாம் செஞ்சிட்டாங்க ஐயா. அதனால் எனக்கு மன உளைச்சல் அதிகமாகி எனக்கு இங்கே யாரும் எனக்கு பதில் சொல்கிறது கூட, எனக்கு ஆறுதல் சொல்லக்கூட யாரும் ஆள் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.